மனோ கணேசன் தலைமையிலான ஜனநாயக மக்கள் முன்னணி, பழனி திகாம்பரம் தலைமையிலான தொழிலாளர் தேசிய சங்கம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தலைமையிலான மலையக மக்கள் முன்னணி ஆகிய 3 கட்சிகள் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினரான மனோ கணேசன், பாராளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம், எம். வேலுக்குமார், மயில்வாகன உதயகுமார், மலையக மக்கள் முன்னணியின் உபத்தலைவரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் ராஜாராம் உள்ளிட்ட கட்சியின் அங்கத்தவர்கள் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சை பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களது முழுமையான ஆதரவையும் தெரிவிக்கும் அதே வேளையிலே அவரது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கு பெறுவோம் என்பதை நான் இந்த இடத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே வேளையில் எங்களது ஆதரவு என்பது நிபந்தனை இல்லாத ஆதரவு அல்ல, நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனை என்பது எங்கள் மக்கள் நலன்தான். எங்கள் மக்கள் நலன் கருதி சை பிரேமதாஸ் அவர்களுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் தமிழ் போக்கு கூட்டணி ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறது. அது ஏறக்குறைய 7 அத்தியாயங்களை கொண்டு 48 அம்சங்களை கொண்ட பறந்து விரிந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையாகும். இளைய தலைமுறையின் எதிர்காலம், கல்வி, பொதுவான வேலைவாய்ப்பு, 2வது சுகாதாரம், போஷாக்கு, நல உரிமைகள், 3வது வாழ்வாதார நிலம், காணி உரிமை, தோட்டங்களிலே பெருந்தோட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு, 4வது வீட்டு உரிமை, வீட்டுக்கான காணி உரிமை, புதிய கிராமங்கள், 5வது மலையத்திலிருந்து புலம்பெயர்ந்து கொழும்பு, கம்பா உட்பட நகரப்பகுதிகளுக்கு வந்து குடியேறக்கூடிய மக்களின் வீட்டு பிரச்சனை, வாடகை வீட்டு பிரச்சனை, தொடர்பாடு வணிகளை அவர்கள் வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது, பிள்ளைகளுக்கு பாடசாலை பிரச்சனை. 6வது எங்களது மக்களுக்கு குறிப்பாக பெருந்தோட்ட துறை வாழ்ந்து கொடுக்கிற மக்களின் அனைத்து வாழ்வியல் அம்சங்களும் தேசிய பொது நிர்வாக கட்டமைப்புகளை வர வேண்டும். தொடர்ந்தும் அது தோட்ட நவீன அடிமத்து கீழே இருக்க முடியாது. 7வது நாங்களும் நாட்டின் ஆட்சி உரிமையிலே சமத்துவ பங்களிப்பை பெற வேண்டும். ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து மலையத்துள்ள அமைச்சர்கள் இதுவரை ஒன்றுமே செய்யலை. வீடு சொன்னாங்க, காணி சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, எல்லாம் வாயில வள சுட்டாங்கன்னு ஒழிய இவங்க வேற ஒன்றுமே செய்யலை. அதனால மக்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. அப்போ எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் சரியாக பயன்படுத்தணும். ஆனால் இம்முறை சஜித் பிரேமதாசா வெல்றது உறுதியாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்குள்ள 2 பிரிவாக போயிட்டாங்க வந்து. அப்போ அவங்களுக்கு வெத்த முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேட்குறாங்க வந்து. அப்போ சஜித் பிரேமதாசோட கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி தான் உண்மையிலேயே இலங்கையிலே சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், பேகர் எல்லாம் சேர்ந்து ஒரு பலமான அமைப்பா இருக்கு வந்து. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நாட்டில் ஜனாதிபதி சஜித் பிரேமதாசை எங்களுக்கு அடிச்சு கூற முடியும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்கன் இவர்கள் தரப்பிலிருந்து உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது கோரிக்கை மற்றதா ஏதாவது? ஆமாம், அவர்கள் நண்பர்கள் தானே. ஆகவே அவர்கள் அத்தகைய அழைப்புகளை விடுத்திருந்தார்கள், பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். ஆனால் திருப்திகரமாக இல்லாத காரணத்தினாலே தான் நாங்கள் இருக்கும் இடத்திலே இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய மக்களின் நலன்கள் தான் மிக முக்கியமானது. முதலாவது அதுதான், 2வது அதுதான், 3வது அதுதான். எந்த ஒரு தனி நபரும் தலைவரும் கட்சியும் சின்னமும் எங்களுக்கு முக்கியமானதல்ல. இன்றைய நிலைமையிலே எங்களது மக்களின் நலன்கள், அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார நலன்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே தான் சாத்தியமாகும்.